நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி. முக்கியமான செய்தி ஒன்று தற்பொழுது வந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்டது. இது ஒரு முக்கியமான தகவல். உலகத்திற்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இனி கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக இடம்பெறும் என்று இன்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அதோடு இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். சரி, செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். உலகத்துக்கே நல்ல செய்தி என்று CNN இப்பொழுதுதான் அந்த பிரேக்கிங் நியூஸை போட்டிருக்கிறது. புதைப்படிவ எரிபொருட்கள் ஒயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்க வேண்டும் என்று விரும்பும் உலக மக்களுக்கு மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விட்டது என்று ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு மிகச்சிறந்த செய்தியாகும் என்று CNN வெளியிட்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக மிகவும் அபாயகரமானதாக இருந்த இந்த பாதை திடீரென்று எப்படி திறக்கப்பட்டது என்ற கேள்வி எஞ்சியிருக்கிறது. கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதை குறித்த அறிவிப்புகளில் வழக்கமாகிவிட்டதை போலவே துல்லியமான விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை. ஆனால் இது எண்ணெய் மற்றும் மொத்த எரிவாயு விலைகள் இரண்டிலும் உலகளாவிய ரீதியில் வீழ்ச்சிக்கு வழிவகுத்திருக்கிறது. 6 வாரங்களில் முதல் முறையாக இங்கிலாந்திலே ஒரு யூனிட் மொத்த எரிவாயுவின் விலை தற்பொழுது 1 பவுனுக்கு குறைவாக இருக்கிறது. போரின் முதல் நாட்களுக்கு பிறகு இந்த அளவுக்கு விலை குறைந்ததில்லை என்று இங்கே ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். உரத்தின் விலையும் அதன் விளைவாக உணவு செலவுகளையும் எரிசக்தி கட்டணங்களையும் இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடியிருக்கின்ற நிலைமையில் பெரிதாக பாதித்தது. இதற்கிடையில் ஒரு பெரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் அடிப்படை விலை 10% சரிந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். தற்போது எண்ணெயின் விலை $89 இப்பொழுது இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு மோதலுக்கு மத்தியில் அது $120 வரை உயர்ந்திருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இப்பொழுது பதிவிட்டிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்படுவதாக ஈரான் அறிவித்த போதிலும் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் தடை தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் தற்பொழுது ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்குவதாகவே அவருடைய இந்த ட்ரூத் சோசியல் தளத்தினுடைய செய்தி சொல்கிறது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் 100% நிறைவடையும் வரை அமெரிக்காவினுடைய இந்த தடை நீடிக்கும் என்று சொல்கின்றார். ஆனால் பெரும்பாலான விடயங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டதால் இந்த செயல்முறை விரைவாக நடக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கின்றார். இப்பொழுது ஓரளவு பேச்சுவார்த்தை தொடர்பாக நல்ல சமிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் அவர் மீதான அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. மக்கள் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர அவர் ஆர்வமாக இருப்பதாக நேற்று வெளியான செய்திகளை தொடர்ந்து ட்ரம்பினுடைய இன்றைய ட்ரூத் சோசியல் தள செய்திகள் வந்திருக்கின்றன. கடந்த வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த நிலையில் ஏப்ரல் 22 அன்று போர் நிறுத்தம் முடிவடைவதற்கு முன்னதாக 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை நிச்சயமாக ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான ஒரே ஒரு முட்டுக்கட்டை தெஹ்ரான் யுரேனியத்தை செறிவூட்டும் பிரச்சனையாக இருக்கிறது. யுரேனியம் முழுவதையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் சொல்கிறது இல்லை, யுரேனியத்தை செறிவூட்டும் நடவடிக்கை 5 வருடங்கள் நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம் என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்கா சொல்கிறது 20 வருடங்களுக்கு தடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த பிரச்சனை தான் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக ஆரம்பிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் குறித்து கொள்கை அளவில் உடன்படுகின்றன என்று 2 தரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் முக்கிய பங்காற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பின்வாசல் வழியாக ராஜதந்திரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த வாரம் தெஹ்ரானில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் நடைமுறை தலைவரான ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் சிக்கலான பிரச்சனைகளில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி உள்ளார் என்றும் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சந்திப்பு நடைபெறுமா என்றால் நடைபெறும். 2 தரப்பினரும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம். அதனைத் தொடர்ந்து 60 நாட்களுக்குள் ஒரு விரிவான ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தருவாயில் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதோடு அவர் சொல்கிறார், கையெழுத்திடும் நிகழ்வுக்கு இஸ்லாமாபாத்துக்கும் நான் செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இருப்பினும் சில குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது என்று
ஈரானிய வட்டாரங்கள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக உலக தலைவர்கள் இன்று பாரிஸில் கூடுகின்ற நிலையில் கெய்ஸ்டமர் கூட பாரிஸுக்கு போயிருக்கின்றார். இந்த நிலையில் ஈரான் திடீரென்று அறிவித்து விட்டது, நாங்கள் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கின்றோம் என்று. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் பாகிஸ்தானில் கையெழுத்தாகினால் அதிபர் டிரம்பும் போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே அமெரிக்காவில் இருந்து அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகளுக்கு இடையிலான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த பாகிஸ்தான் எதிர்பார்ப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு டிரம்பும் சொன்னார், ஓகே, நான் பாகிஸ்தானுக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று. இந்த அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் இந்த வாரம் தெஹ்ரானுக்கு வந்தார்கள். வியாழக்கிழமை பிற்பகல் வெள்ளை மாளிகைக்கு வெளியே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், ஒப்பந்தத்தை நீங்கள் இறுதி செய்ய தயாரா என்று. அவர் ஆம் என்று சொன்னார் ட்ரம்ப். ஈரானுடனான மத்தியஸ்த பணிகளுக்காக பாகிஸ்தானையும் அதன் தலைவர்களையும் ட்ரம்ப் பலமுறை பாராட்டினார். கடந்த வியாழக்கிழமை ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பீங்களா என்று கேட்ட பொழுது ட்ரம்ப் எதுவுமே பேசவில்லை. என்ன அது அவசியமாக இருக்காது, நாங்கள் ஏற்கனவே இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக முடிவு கட்டிவிட்டோம் என்பதே அவருடைய சமிக்ஞையாக இருந்தது. ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள் இந்த வார இறுதியில் நடைபெறும் என்றே ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பொருளாதார கொள்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ட்ரம்ப் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் போர் தொடுத்தால் தொடர்ந்து எரிபொருள் விலைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆகவே அவரை விமர்சித்த ஆலோசகர்களுடைய பேச்சை ட்ரம்ப் கேட்கிறாரா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற முக்கியமான ஒரு கேள்வி. போர் ஆரம்பித்ததிலிருந்து இருந்ததை விட அதிகமாக எரிபொருட்கள் இருக்கின்றன என்பது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்று மகிழ்ச்சிகரமான செய்தி உண்மைதான், எல்லா விதமான எரிபொருட்கள் மற்றும் கேஸ் விலை குறைந்திருக்கிறது. பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் தெஹ்ரானுக்கு புதன்கிழமை வந்தார். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து பிராந்திய அளவிலே ஈரானுக்கு வருகை தந்த முதல் நபர் இவர். அதோடு ராணுவ தளபதி ஈரானுக்கு வந்த பிறகு வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் பாகிஸ்தானியர்கள் நம்ப முடியாத அளவுக்கு மத்தியஸ்தர்களாக வேலை செய்கிறார்கள் என்று கூறினார். கடந்த வாரம் 2 வார கால போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தவும் பாகிஸ்தான் உதவி இருக்கிறது. இது பாகிஸ்தானின் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டில் சமாதான தரகராக செயல்படுவதை விட தனது சொந்த மோதல்களில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது பாகிஸ்தானுக்கு. தெஹ்ரான் அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒற்றை வருவாய் ஆதாரமான எண்ணெய் ஏற்றுமதியை துண்டிப்பதன் மூலம் ஈரானை அமெரிக்க கோரிக்கைகளுக்கு அடிபணிய வைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பார்வையிடப்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கட்டுப்பாடு இருக்கும் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இது ஆபத்து நிறைந்த ஒரு உத்தியாக இருக்கிறது. இந்த நிலைமை சந்தேகத்துக்கு இடமின்றி ஏற்கனவே நலிவடைந்துள்ள ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் நசுக்கும். ஒருவேளை நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு வழிவகுக்கும் மேலதிக பேச்சுவார்த்தைகள் வந்துவிட்டால் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். லண்டனை தளமாக கொண்ட ஆராய்ச்சி அமைப்பான ஃபோசன் பசார் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாகி எஸ்பாந்தியார் தெரிவிக்கும் பொழுது, ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை தடுப்பது அதிபர் ட்ரம்பை திருப்திப்படுத்தும் வகையில் அந்நாட்டு தலைவர்களை சலுகைகளை வழங்க நிர்பந்திக்கும் என்பதில் ஐயப்படுகின்றார். போர்க்காலத்தில் ஈரானின் நோக்கம் அதன் ஏற்றுமதி வருவாயை அதிகப்படுத்துவது அல்ல என்று அவர் கூறினார். போர்க்கால சூழ்நிலைகளில் ஈரானின் நோக்கம் பொருளாதாரத்தை இயங்க வைப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச ஏற்றுமதி வருவாயை அடைவதே ஆகும். அமெரிக்காவின் இந்த முற்றுகை எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டுக்குள் வரும் பொருட்களின் போக்குவரத்தையும் துண்டித்திருந்தது. பல ஆண்டுகள் விதிக்கப்பட்ட தடைகள் ஏற்கனவே ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கியிருக்கின்றன. இதன் விளைவாக கடுமையான வேலையின்மை, விண்ணை முட்டுகின்ற பணவீக்கம் மற்றும் பற்றாக்குறைகளும் ஏற்பட்டுள்ளன. நாணய மதிப்பின் வீழ்ச்சி வாங்கும் திறன் நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. டிசம்பர் மாதம் பரவலான போராட்டங்கள் அங்கு நடைபெற்றன. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் 170க்கும் மேற்பட்ட நாடுகளோடு வர்த்தகம் செய்திருக்கிறது.
இந்த மாதம் ஈரானின் சுங்க நிர்வாகம் கடந்த 12 மாதங்களில் நாட்டின் எண்ணெய் அல்லாத வர்த்தகம் 109.6 பில்லியன் டாலர்கள் எட்டியுள்ளதாக அறிவித்தது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஸ்மார்ட் போன்கள், டிராக்டர்கள், வாகன உதிரி பாகங்கள், அரிசி, சோயாபீன்ஸ் மற்றும் சூரியகாந்தி விதை எண்ணெய் ஆகியவையும் அடங்கும். மின்னணுவியல், மருந்துகள் மற்றும் உணவு உள்ளிட்ட பொருட்களை உள்நாட்டில் ஈரான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவும் உலக நாடுகளும் இருக்கின்றன. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் பொழுது நான் உங்களுக்கு செய்திகளை தருகின்றேன். நானே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும்.